பகை நாடுகளாக கருதப்படும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்ற ஒரே உலக தலைவர் பிரதமர் மோடிதான் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றுள்ள நமது பாரத பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் நாட்டின் உயரிய விருதான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசர்ட் பதக்கம் வழங்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்கது என தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு பாலஸ்தீனம் சென்றபோது நமது பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் விருது வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள இஸ்ரேல் நாடாளுமன்ற விருது மூலம் பகை நாடுகளாக கருதப்படும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்ற ஒரே உலக தலைவர் பிரதமர் மோடிதான் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். இப்படி உலக நாடுகள் அனைத்துடனும் நட்பு பாராட்டி அவற்றின் பெரு நம்பிக்கையை பெற்று உலக அரங்கில் பெரிதும் கௌரவிக்கப்படும் பிரதமர் மோடியை விஸ்வகுரு என்று அழைப்பது மிக பொருத்தமானது என நயினார் நாகேந்திரன் புகழாரம் சூட்டியுள்ளார்.